Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம நைட் ரொட்டீன் பார்க்க போறோம். நான் டின்னர் செய்றேன். என்ன டின்னர்னு பாத்தீங்கன்னா கோதுமை ரொட்டி फ्रेंड्स. இதுக்கு வந்து நம்ம கோதுமை மாவு ஒரு 4 கப் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாம் फ्रेंड्स. வரமிளகாய் வந்து நீங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க சேர்த்துக்கலாம். குட்டீஸ் எல்லாம் இருந்ததுனா கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உப்பும் அப்படிதான் फ्रेंड्स. நீங்க வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க எவ்வளவு மாவு எடுக்கறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு நீங்க உப்பு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதை நல்லா வந்து கலரணும் फ्रेंड्स. இந்த கோதுமை இது நல்லா வந்து கலரணும் फ्रेंड्स. நெக்ஸ்ட் இந்த கோதுமை ரொட்டி நம்ம செஞ்சோம்னா இதுக்கு வந்து எந்த ஒரு சைட் டிஷ்மே நமக்கு தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து கோதுமை ரொட்டி வந்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உப்பு காரம் எல்லாமே இதில் இருக்குங்காட்டி நம்மளுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்க்கும் தேவையில்லை. நம்ம சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ரெசிபி. ரெண்டாவது தண்ணி ஊற்றி நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கிளறும் போது நம்ம வந்து பார்த்து தான் கிளறணும். ஏன்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பதம் ரொம்ப தூக்கி நம்ம இப்படி பார்த்தோம்னா தண்ணியும் உழுகக்கூடாது. அந்த மாதிரி கிளறணும். அது கிளறி ஒரு 10 நிமிஷம் வந்து அதை ரெஸ்ட்டில் விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து அது ரெஸ்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து மீதி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் விலக்கி வச்சிடலாம். எடுத்து விலக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அதுவும் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது ஆனதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த இதை வந்து உள்ளே போடணும். கோதுமை போடும்போது நல்லா வந்து பெரட்டி விட்டு போடணும். பெரட்டி விட்டு போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயை சேர்த்திட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது வந்து சீக்கிரம் வந்து கோதுமை மாவு வந்து வெந்துடும். ஆனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இல்லை நீங்கள் லைட்டாக இது பண்ணி போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு டின்னருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று போட்டு எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 கப்பு நீங்கள் மாவு போட்டிங்கன்னா ஒரு 10 இந்த ரொட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி போடுறோமோ அவ்வளோ தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொட்டி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீஸில் இருக்கா இதில் எனக்கு ஒரு 10 நான் இதோட கொஞ்சம் பருப்பு குழம்போட டின்னர் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா 2 பேத்துக்கும் நான் வந்து பால் ஆற்றிட்டுருக்கேன். இப்போ சின்ன பாப்பாவுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து நாட்டு சர்க்கரையில் பால் கலந்து கொடுத்துருவேன். பெரிய பாப்பாவுக்கு மட்டும்தான் வந்து நான் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி சேர்த்திக்குவேன். சின்ன பாப்பாவுக்கு பால் கலந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் அவளுக்கு வந்து பாட்டிலில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து நம்ம ஹார்லிக்ஸ் கலந்து அவளுக்கு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பாப்பாவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் பெரிய பாப்பாவுக்கு நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஹார்லிக்ஸ் சேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நைட் ரொட்டீன் முடிஞ்சுது. இனி நான் போய் தூங்க போகிறோம். இதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.